சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சினால, அதாவது இந்த 4 கிரக பெயர்ச்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, தனுசுங்கிறது காலப்புருஷ தத்துவத்துல 9வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் வில் அம்பை சின்னமாக கொண்டவர்கள். அதனால இவர்களுக்கு பெரும்பாலும் எதிரிகள் இருக்காது. பெண்கள் தான் இவர்களுக்கு எதிரிகளாக வருவார்கள். அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால அந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதாவது உண்மையை தவிர பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல தனுசு ராசிக்காரர்களால மற்றவர்கள் என்னைக்குமே பாருங்க கஷ்டத்தை அடைய மாட்டார்கள். அதாவது தான் எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல அடுத்தவங்க விஷயத்துல பெரும்பாலும் ஈடுபட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். உயர்வான சிந்தனை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதிகம் படித்தவர்கள், அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், என்ன சொல்ல போனா தர்மசீலர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல பணப்புழக்கம் அதிகம் உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல எங்க போனாலும் கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் பாருங்க இந்த ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது கோச்சாரத்தை பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29 தேதிக்கு பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்திலே தற்போது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராகு பகவான் வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல பிரம்மாண்ட ராகு அமர இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல 9ஆம் இடத்துல கேது அமர இருக்கிறார். மே மாசம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்க ராசியை பார்ப்பார். உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்னைக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறாரோ அன்னையிலிருந்து அரச யோகம் பாருங்க, மதிப்பு, மரியாதை, பணப்புழக்கம் இதெல்லாம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வர இருக்கிறது. அதாவது உங்களை தேடி பாருங்க உயர்ந்த பதவிகள், உயர்ந்த மனிதர்கள், பணப்புழக்கம் இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வான யோகத்தை அனுபவிக்க இருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி உயர்ந்த யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அப்ப இந்த ஒரு வருஷமும் அபார வளர்ச்சிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 2 குடைவன் பாருங்க சனி பகவான், அந்த 2ஆம் அதிபதி பாருங்க குரு வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் மே மாசம் 14 தேதியில இருந்து. அப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்ப குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைய இருக்கிறது. குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதே போல நல்ல பேச்சாற்றல் கிடைக்க இருக்கிறது. சில காரியங்களை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் பெற இருக்கிறார்கள். அதே போல குடும்பாதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அடியோடு மாறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் இப்ப சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்தார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் இருக்காது. மே மாசம் 14 தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது. ஏன் அப்படின்னா சனி பகவான் 10ஆம் பார்வையால் ராசியை பார்த்தாலும் குரு பகவானும் பார்க்கிறார். அப்ப நல்ல ஒரு மேன்மை, வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு, தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப 2ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியை பார்க்கிறார். சனி பகவான் 2ஆம் அதிபதி. 2ஆம் இடம் புதிய வரவுகளை சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் உங்க குடும்பத்துக்கு புதிய நபர்களை சொல்லக்கூடியது. அப்ப உங்களை தேடி ஒரு நபர், அதே போல உங்களை
உங்க குடும்பத்துல ஒரு புதிய நபர் உருவாக இருக்கிறார். அப்ப நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குடும்ப விருத்திங்கிறது கிடைக்க இருக்கிறது. உங்களை தேடி பாருங்க மழை செல்வம் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப குடும்ப விருத்தி ஏற்பட இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாசம் 14 தேதிக்கு பிறகு. அதே போல 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியை பார்க்கிறார். வெற்றி மேல் வெற்றி கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம், 3ஆம் இடம் ஆபரண ஸ்தானம். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க இனிமேல் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போதும் அந்த காரியத்துல முழு வெற்றி கிடைக்கும். அதே போல பாருங்க மே மாசம் 14 தேதிக்கு பிறகு யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுத இருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் போட்டித் தேர்வுல வெற்றி பெற்ற அரசாங்கத்துல உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியம் கட்டாயம் கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி போட்டி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு பகவான் உங்க ராசியை நேரடியா பார்க்க இருக்கிறார். அப்ப போட்டித் தேர்வுல ஜெயிக்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அபார வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாசம் 14 தேதிக்கு பிறகுதான். இப்ப சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் மே மாசம் 14 தேதி வரையும் 6ஆம் இடத்துல இருப்பார். அப்ப மே மாசம் 14 தேதிக்குள்ள ஏதாவது முதலீடு போட்டீங்கன்னா அந்த முதலீடு முடக்கம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வீட்டுல பாருங்க ஆபரணங்கள் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மாசம் 14 தேதி வரையும். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு தற்போது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றார். மே மாசம் 14 தேதிக்குள்ள ஏதாவது சில காரியங்களை பேசி தீர்க்கணும்னா அதெல்லாம் தள்ளி போடுங்க. அதுக்குள்ள பேசுனீங்கன்னா அந்த காரியம் வெற்றியில முடியாது. மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் நீங்க எதை பேசினாலும் வெற்றி உண்டு. அப்ப 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் பாருங்க உங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய காலம் மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் புது வேலையாட்கள் அமைவார்கள். வேலையாட்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தைரியம், ஒரு அசட்டு துணிச்சல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ராகு வேற 3ஆம் இடத்துல மே மாசம் 18 தேதிக்கு பிறகு அமர இருக்கிறார். நீண்ட காலமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாருங்க உங்களுக்கு அசட்டு தைரியத்தை கொடுக்கும். வாழ்க்கையில இனிமேல் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும் 3ஆம் இடத்துல ராகு அமர்வதும். இந்த 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு உங்க ராசியை பார்க்கறதும் ரொம்ப சிறப்புங்க. அப்ப ஏதாவது சொத்து விற்கணும், ஒரு இடம் விற்கணும், நீண்ட காலமாக ஒரு இடம் விற்கலங்க, ஒரு கார் விற்கல, ஒரு வண்டி வாகனம் விற்கல அப்படின்னா விற்காத பொருட்கள் நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப மே மாசம் 14 தேதியிலிருந்து இந்த 2025 மே மாசம் 14 தேதியிலிருந்து 2026 மே மாசம் வரையும் அபார வளர்ச்சி உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. விற்காத பொருட்கள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யோகம் தரும். புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் தரும். பத்திர பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலமாக எழுதாத இடத்தெல்லாம் எழுத முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அப்ப உங்களுக்கு 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும். இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு இருந்த பகை மாறும். அதே போல தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கும். கட்டுக்கட்டாக பணம் பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் பார்க்க இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க வருகின்ற மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம். இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால பாருங்க குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா. இன்னும் சொல்ல போனா கோச்சாரத்துல குரு பகவானுக்கு இந்த 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் பாருங்க சிறப்பை தரும். ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அது குரு பகவான் நேரடியா உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம். அப்ப உடல் ரீதியா மன ரீதியா அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கிறது. உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது. செல்லிடம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்க இருக்கிறது. உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு, மனசுல ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அதெல்லாம் பாருங்க முழுவதுமாக மாறிவிடும்.
அதே போல உங்கள் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம், ஒரு தீராத கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும், முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனையில நான் அவதிப்படுறேன் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதே போல ஏதாவது வழக்கு இருக்கு, அந்த வழக்குக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னா மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த வழக்குக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். இன்னும் சொல்ல போனா சூரியனை கண்ட பனி போல உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போல உத்தியோக ரீதியா உயர் பதவி யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இன்கிரிமெண்ட் அதிகரிக்க போகுது. வராத பணமெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க இருக்கிறது. சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம். இந்த மே மாசம் 14 தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள். மற்றபடி பாருங்க, மே மாசம் 14 தேதியிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம், பணப்புழக்கம் ஆரம்பம், உங்களுடைய சொந்த தொழில நல்ல வளர்ச்சி, வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம், வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்துல நல்ல சந்தோஷம் ஆனந்தத்தை பார்க்க முடியும். தனுசு ராசி பெண்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசி பெண்களுக்கும் பாருங்க உயர் பதவி, அந்த புது வேலை, இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை மே மாசம் 14 தேதிக்கு அப்புறம் பார்க்க போறீங்க. இப்படி பாருங்க இந்த குரு சனி ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த ராகு 3ஆம் இடத்துல அமர்வதும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புங்க. மனசுல ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல 3ஆம் இடத்துல ராகு பாருங்க மே மாசம் 18 தேதிக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அப்ப இந்த ராகு குரு சனி இவங்க எல்லாமே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. இதெல்லாம் ஒரு கொடுப்பனை. நல்ல தசாபுத்திகள் நடந்தால் இந்த பலம் பாருங்க உங்களுக்கு 100% நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையில உண்டுங்க. மே மாசம் 14 தேதியிலிருந்து வாழ்க்கையில உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பம், புது விடியல் ஆரம்பம். வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு யோகங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அப்ப குரு பகவானால ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க போறீங்க, உயர்ந்த பதவியை பிடிக்க போறீங்க, வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க போறீங்க, உயர்வை பார்க்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் மே மாசம் 14 தேதியிலிருந்து. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.